பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணையும் படைத்து மண்ணையும் படைத்து மனிதமெனும் மகுடத்தையும் படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவை துதித்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் உரைத்தவனாக இந்த உன்னதமான மாலை பொழுதிலே இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். நிந்தவூர் மாவடிப்பள்ளி மண்ணிலே இயங்கி வருகின்ற அரிசி ஆலையாக இயங்கி வருகின்ற எமது அக்ரா ரைஸ் நிறுவனம் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எம்ஐஎம் தஸ்னீம் அவர்களுடைய வழிகாட்டலில் இயங்கி வருகிறது. அதனுடைய ஒரு நிறுவனமாக இன்றைய தினத்திலே கல்முனை மண்ணிலே இந்த மாலை பொழுதிலே திறந்து வைக்கப்படுகின்ற இந்த அக்ரா ரைஸ் நிறுவனம் இன்று முதல் கல்முனை வாழ் மக்கள் மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் நுகரக்கூடியவாறு இந்த அக்ரா ரைஸ் நிறுவனம் இன்று முதல் திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் எமது எம்ஐஎம் தஸ்னீம் அவர்களுடைய தகப்பனார் எம்ஐஎம் நசீம் அவர்களுடைய தகப்பனார் அன்புக்குரிய எம் இப்ராஹிம் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அவருடைய துணைவியாருடைய தகப்பனார் எஸ்எல் உதுமாலேபே அவர்களுடைய முன்னிலையிலே எமது நிறுவனத்துடைய அக்ரா ரைஸ் அரிசி ஆலை நிறுவனத்துடைய உரிமையாளர் எம்ஐஎம் நசீம் அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த நிறுவனம் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்துக்கு பிரதம அதிதியாக இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எமது அமானா வங்கி கல்முனை கிளையினுடைய முகாமையாளர் சகோதரர் SHM சமீம் அவர்கள் இந்த நிறுவன திறப்பு விழாவிலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இந்த நிறுவன திறப்பு விழாவிலே வருகை தந்திருக்கின்ற எமது ஊர் பெருமோர்கள் வந்திருக்கின்றார்கள். அதுபோல எமது வர்த்தகர்கள் வந்திருக்கின்றார்கள். எமது இந்த நிறுவனத்தை இயக்கி வர இருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் MN அஹ்னம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த நிகழ்வுக்காக வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களோடு வந்து வருகை தந்திருக்கின்ற எமது கண்ணியத்துக்குரிய உலமா கல்முனை மஸ்ஜிதுல் ஷபூர் பள்ளிவாசலுடைய பேஷ் இமாம் அஷேக் AM ஹுசைன் தப்லிக் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொண்டு கிராத்தோடு இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹு தாலாவுடைய திருக்கலாமிலிருந்து சில வசனங்களை எடுத்துரைத்து இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து தருவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை மஸ்ஜிது சபூர் பள்ளிவாசலுடைய பேஷ் இமாம் அஷேக் AM ஹுசைன் தப்லிக் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون.
هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. சதகல்லாஹுல் மௌலானா அலியுல் அலீம். இந்த நிகழ்வினை கிராத்தோதி ஆரம்பித்து வைத்து தந்த கண்ணியத்துக்குரிய உலமா கல்முனை மசூது சபூர் பள்ளிவாசுடைய பேசிமாம் அஷேக் AM ஹுசைன் தபிலிக் அவர்களுக்கு எமது உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக எமது பிரதேசத்திலே அரிசி ஆலையை கொண்டு இயங்கி வந்த இந்த நிறுவனம் இன்று முதல் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு நாவுக்கு ருசியான அரிசி வகைகளை இங்கே வழங்க இருக்கின்றார்கள். அந்த திறப்பு விழா சிறப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நாங்கள் இதனை தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிறுவனத்துடைய சிறப்பு விழா சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைய போகின்றோம். இந்த உன்னதமான தருணத்திலே எமது அக்ரா ரைஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் MIM நசீம் அவருடைய தகப்பனார் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய MLM இப்ராஹிம் அவருடைய உட்கரங்களால் இந்த நிறுவனம் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தோடு இணைந்திருக்கின்ற எமது அன்பான உறவுகளையும் இந்த நிறுவனத்தில் அன்போடு அழைத்து கொள்கின்றோம். இப்போது இந்த நிறுவனம் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக எமது பிரதேசத்திலே அரிசி ஆலையாக இயங்கி வந்தது. நாவுக்கு ருசியான அரிசி வகைகள் இங்கே இருக்கிறது. குறிப்பாக புரோக்கன் ரைஸ் ஒயிட், புரோக்கன் ரைஸ் ரெட், ஒயிட் ரோஸ் என்று எமது நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுகின்ற இந்த அரிசி வகைகள் அது மட்டுமல்லாது பாஸ்மதி ரைஸ், பொன்னி ரைஸ், சீரி சம்பா போன்ற அரிசி வகைகளும் இங்கே காணப்படுகிறது. குறிப்பாக அமுல், அதுபோல இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தாஜ்மஹால், அதுபோல அரிய ரைஸ் வகைகளையும் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியவாறு இருக்கிறது. இந்த அரிசி வகைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் எமது அக்ரா ரைஸ் நிறுவனம். எமது பிராந்தியத்தில் மாத்திரமல்ல இலங்கை முழுவதும் இந்த அரிசி வகைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவாறு இருக்கிறது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இந்த நிறுவனம் இந்த அரிசி ஆலையை கொண்டு இயங்கி வந்திருந்தாலும் கூட இன்றைய தினத்திலே இந்த நிறுவனம் எமது கல்முனை மண்ணிலே இந்த மாலை பொழுதிலே உப்புகூரமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இப்பொழுது இப்பொழுது இந்த நிறுவனத்துடைய முதலாவது வியாபாரம் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்திலே சிறப்பு விழாவிலே பிரதமரியாக கலந்து சிறப்பித்த எனது அன்புக்கு மதிப்புக்குரிய கல்முனை அமான வங்கிகளினுடைய முகாமையாளர் சமீம் அவர்கள் அதனை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் உருமாத நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய அருளோடும் அன்போடும் பரக்கத்தோடும் இந்த நிறுவனம் இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிறுவனத்திலே இந்த அக்ரா ரைஸ் என்பது எமது இலங்கையில் மாத்திரமல்ல வெளிநாட்டில் வசிக்கின்ற எமது இலங்கைகளுக்கு கூட ஒரு பரிச்சயமான ஒரு ரைஸாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்ற எமது அன்பர்கள் கூட இதனை பெற்றுக்கொண்டு அங்கே சென்று உணவாக அவர்கள் ருசித்து பரிமாறக்கூடிய அந்த விடயத்தினை நாங்கள் கண்டிருக்கின்றோம். முகநூல் வாயிலாக ஏனைய சமூக வலைதளங்களூடாக கண்டிருக்கின்றோம். இந்த அக்ரா ரைஸ் அப்படி என்ன சுவை இருக்கிறது என்று கேட்டால் இதை சுவைத்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் இதனுடைய சுவை. எமது கிழக்கு மாகாணத்திலே இது தயாரிக்கப்பட்டு அரிசி ஆலை கொண்டு இயங்கி வந்தாலும் கூட
இப்பொழுது இரண்டாவது அரிசியினை பெற்றுக் கொள்கின்றார்கள். அக்ரா ரைஸ் நிறுவனத்திலே இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்ட எமது அன்பான சகோதரர், அவரிடம் நாங்கள் சில விடயங்களை கேட்க வேண்டும். இந்த அக்ரா ரைஸை நான் நினைக்கின்றேன் அவர் வளமை போன்று வளமையிலே இது ருசிப்பவர் என்ற வகையிலே எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர்களிடம் சில வார்த்தைகள் கேட்க வேண்டும். இந்த அக்ரா ரைஸை பற்றி கொஞ்சம் உங்களுடைய பாணியிலே சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அக்ரா ரைஸுங்கிறதே முதலாக திறந்து வைத்த இந்த நிறுவனம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. குறைந்த விலையிலும் நல்ல ருசியான ரைஸுகளையும் வாங்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக வந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இதற்கு முதல் இந்த அக்ரா ரைஸை நீங்கள் பாவித்திருக்கின்றீர்களா? என்னுடைய உறவினர் மில் தான் இது. அதிகமாக கொள்வனை செய்வது அவர்கள் தான். ருசி தரம் பற்றியும் நீங்கள் சொல்லலாம். ருசி தரம் பற்றி என்றால் எல்லா ரைஸும் ஒன்றுதான், ஆனால் விலையில் குறைந்ததும் ருசி கொஞ்சம் தரமானதாக தான் இருக்கும். அதிகமாக நாங்கள் குடும்பத்தினரும் கொள்வனை செய்வது, எனது நண்பர்களும் கொள்வனை செய்வது அக்ரா ரைஸ். நிச்சயமாக சந்தோஷமா இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றிகள். உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது. இதனை பாவித்தவர்களுக்கு தெரியும். நாங்கள் இலங்கையிலே இருக்கின்ற நாலாபுரத்திலே இருக்கின்றவர்கள் இதனை பாவித்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த அக்ரா ரைஸ் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ரைஸாக இருக்கிறது. இப்பொழுது இன்னும் ஒரு எங்கள் அன்புக்குரிய சகோதரர் இருக்கின்றார்கள். அவர்களிடம் சில விடயங்களை நாங்கள் கேட்கலாம். குறிப்பாக இந்த அக்ரா ரைஸை பற்றி நாங்கள் சொல்வதை விட இதனை பாவித்தவர்கள் சொன்னால் சந்தோஷமா இருக்கும். இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொண்ட எமது அன்புக்குரிய கல்முனை அமானா வங்கியினுடைய கிளையினுடைய தலைவராக இருக்கின்ற எமது சமீம் சார் அவர்கள் இருக்கின்றார்கள். சொல்லுங்கள் சார், இந்த அக்ரா ரைஸை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். என்னன்னு சொன்னா, நீங்கள் வளமையாக பாவித்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம், சொல்லலாம். அக்ரா ரைஸ் என்பது புதிய நாமம். இதன் ஆரம்பம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது? இந்த அடிப்படை 30 வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கிறது. பச்சை அரிசியில இருந்து சாப்பாட்டு அரிசியாக முன்னேறி இப்பொழுது தரமான ருசியான இந்த அரிசியானது நமது நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பாவிக்கப்படுகின்றது. வெளிநாடுக்கு செல்லுகின்றவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அங்கே இருந்து இங்கே அக்ரா ரைஸ் முதலாளி நண்பர் எம்ஐஎம் நசீம் அவர்களுக்கு தொலைபேசிகள் வருகின்றன. இங்கே இருந்து ஊழல்கள் போகின்றது, பேக்கேஜ்களில் போடுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மலைநாடு, அடுத்தது வெஸ்டர்ன், மேல் மாகாணம் என்று ஒவ்வொரு இடங்களிலும் அரிசி விற்பனை ஆகின்றது. இதுக்கான கேள்வி இருக்கின்றது. இந்த கேள்விக்கான முக்கிய காரணம் என்னவென்றால் அதன் ருசி. எம்ஏஎம் நசீம் அவர்கள் அந்த அரிசி சம்பந்தமாக ஒரு பாதி அறிவை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு சரம் ப்ரொடக்ஷன் நடந்தால் அதுவே அவர் ஒரு சாம்பிளை எடுத்து அங்கே ரைஸ் குக்கர் வைத்திருக்கிறார். அதுவே செக் பண்ணி பார்ப்பார். செக் பண்ணி அது தரமானதை வழங்குவார். மற்றது ஏதாவது குறைபாடுகள் அதை ஒரு பக்கத்தில் வைத்து அதை வேற விடயங்களுக்கு பாதிக்கின்றார். எனவே இவரது முயற்சி 30 வருடங்களுக்கு முன் ஆரம்பமானது. இவர் வளர வேண்டும். இந்த நமது நாட்டு மக்களுக்கு எமது அரிசி முழுமையான ருசியான அரிசியை குறைந்த மற்ற போட்டியாளர்களுக்கு குறைந்த விலையில் வழங்க வேண்டும். தொடர்ந்து இந்த வியாபாரம் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றனர். நன்றி. உங்களுக்கு நன்றிகள். அமானா வங்கி கல்முனை கிளையினுடைய முகாமையாளர் சமீம் சார் அவர்கள் இந்த அக்ரா ரைஸ் பற்றி சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். கடந்த 30 வருடங்களாக 20 வருடங்களுக்கு மேலாக எமது பிராந்தியத்திலே இந்த அரிசி ஆலை இயங்கி வருகிறது. இந்த அரிசி ஆலையினுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த நிறுவனம் இன்று முதல் திறந்து வைக்கப்படுகிறது. குறிப்பாக இதனுடைய கேள்வி அதிகமாக இருக்கிறது. இந்த அக்ரா ரைஸ் என்றதுமே எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு நாமமாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த அரிசியை கொள்வனவு செய்வதற்கு மீண்டும் கொள்வனவு செய்வதற்கே வருவதாக நாங்கள் கண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அரிசியை நாங்கள் ஏனைய நிறுவனங்களில் கண்டிருந்தாலும் இந்த உரிமையாளர் இந்த அரிசி எமது கல்முனை பிரதேசத்திலே நாங்கள் விற்பனை செய்ய வேண்டும், மக்களுக்கு குறைந்த விலையிலே இந்த அரிசி வகையிலே நாங்கள் கொடுக்க வேண்டும், மொத்தமாகவும் சில்லறையாகவும் எமது இந்த நிறுவனத்திலே பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த நிறுவனம் எங்கே இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தா கல்முனை மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசலுக்கு அருகாமையில் இருக்கிறது. சயான் சுவிற்கு முன்பாகவே இந்த நிறுவனம் அமைந்திருக்கிறது. இங்கே வருகிறதால் நீங்கள் நாவுக்கு ருசியான சாப்பாட்டு அரிசி வகையில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக கைக்குத்து அரிசி என்று சொல்வார்கள். கைக்குத்து அரிசி என்றதுமே எமது பிராந்தியத்திலே நாங்கள் வீடுகளிலே
நெல்லை அவித்து குத்துவது போன்று அந்த அந்த பெறுமதியான அந்த அரிசியாக இந்த அரிசி இருக்கிறது. குறிப்பாக அதிலே ஒரு பொலிப்பு தன்மையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அக்ரா ரைஸை பொறுத்தவரையிலே இதிலே பல வகையான அரிசியை உற்பத்தி செய்து வழங்குகின்றார்கள் இந்த அக்ரா ரைஸ் நிறுவனம். குறிப்பாக எமது தயாரிப்பாக இருக்கின்ற புரோக்கன் ரைஸ் ஒயிட் இருக்கிறது, புரோக்கன் ரைஸ் ரெட் இருக்கிறது, அதுபோல ஒயிட் ரோஸ் அரிசி வகையிலே எமது நிறுவனம் தயாரித்து வழங்குகிறது. குறிப்பாக மாவடிப்பள்ளி அதுபோல இந்த ஒரு மண்ணிலே இயங்கி வருகின்ற கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வருகின்ற எமது அரிசி ஆலையில் இருந்து பெறப்பட்ட அரிசி வகையில தான் நாங்கள் இப்பொழுது கல்முனை மண்ணிலே இன்று முதல் நாங்கள் வழங்குவதற்கு மக்களுக்கு ருசியான அரிசி வகையிலே மிக குறைந்த விலையிலே வழங்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணி இந்த அரிசி ஆலை நிறுவனத்தினை நாங்கள் இப்பொழுது இன்றைய தினம் நாங்கள் கல்முனை பிரதான வீதியிலே திறந்து வைக்கின்றோம். அவருடைய உரிமையாளர் அன்புக்குரிய சகோதரர் MN அகனம் இருக்கின்றார்கள். அவரிடமும் நாங்கள் சில விடயங்களை கேட்டறிவதற்கு முதலிலே அவருடைய நண்பர்கள் எல்லாம் குழும்பி இருக்கின்றார்கள். அவர்கள் நண்பர்கள் எல்லாம் அவரோடு இணைந்து இந்த அரிசி ஆலையை நாங்கள் திறந்து இதனுடைய வியாபாரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த அரிசியினுடைய தரம் பற்றியும் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம் என்று அவர்கள் பூரிப்போடு இருக்கின்ற இந்த நல்ல தருணத்திலே இதனோடு இணைந்து கீரி சம்பா ரைஸ், அரளிய கீரி சம்பா ரைஸ் வகையிலும் இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அமுல் அரிசி வகையிலும், அதுபோல தாஜ்மஹால் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தாஜ்மஹால் அரிசி வகையிலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் அரிசி வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள, அக்ரா ரைஸ் வகையில பெற்றுக்கொள்ள இப்பொழுது கல்முனை பிராந்தியத்திலே இன்று முதல் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அக்ரா ரைஸ் நிறுவனத்திலே வந்து உங்களுக்கு நாவுக்கு ருசியான அரிசி வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். குடும்பத்திலே ஒரு ஃபங்க்ஷன் அல்லது என்றால் நீங்கள் இங்கே வந்து இந்த அரிசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த இப்பொழுது அண்மை காலமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம், விழாக்கள் நடக்கின்ற இடங்கள் எல்லாம் அக்ரா ரைஸ் நிறுவனத்தின் அந்த லட்சணைகள் பொறிக்கப்பட்ட அந்த பேக்குகளை நாங்கள் காண்கின்றோம். ஏன் காண்கின்றோம் என்று சொன்னால் இந்த அக்ரா ரைஸுடைய அந்த தரம், அதுபோல அதனுடைய ருசி, இது நாங்கள் வீடுகளிலே அந்த நெல்லை அவித்து குத்துவது போன்று தரமானதாக இருக்கிறதாக சொல்கின்றார்கள், மக்கள் சொல்கின்றார்கள். கண்மன்னிக்கப்பட்ட கைக்குத்து அரிசி போன்று இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த அக்ரா ரைஸை நாடுவர்கள் ஏராளம் தாராளமாக இருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற எமது சகோதரர்களும் இதனை பாவித்து வருகின்றார்கள். இங்கே வெகேஷன் வருகின்றவர்கள் 2 பேக் அரிசியை கொண்டு போகாதவர் எவரையும் காண முடியாது இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்திலே வந்து பஸ்ஸுக்காக காத்து நிற்கின்ற பொழுது அதனுடைய நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் கண்ணுடாக காணுவர்களாக இருக்கின்றோம். எனவே வெளிநாடுகளில் பார்த்து கொண்டிருக்கின்ற எமது அன்பான சகோதரர்கள், எமது இந்த நிறுவனத்துடைய உரிமையாளராக இருக்கின்ற MN அகனம் இருக்கின்றார். அவருடைய தொலைபேசி இலக்கங்கள் இங்கே இருக்கிறது, அதனை நாங்கள் தருகின்றோம். திரையிலே காண்பிக்கலாம். 077 06 99 029, மற்ற இலக்கம் 076 067 58 13, அதுபோல 077 28 52 574 என்ற அந்த இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் அழைத்து இந்த அரிசி வகையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது கல்முனை மண்ணிலே பிரதான வீதியிலே எமது கல்மை மொஹிதீன் ஜும்மா பெரியவர்லி வாசலுக்கு அருகாமையிலே சயான் ஸ்வீட் சென்டருக்கு முன்பாக இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரிசி நிறுவனம். இதனுடைய பிரதான நிறுவனமாக அரிசி ஆலையாக இயங்கி வருகிறது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அனுபவங்களை கொண்டவர்கள் தான் இந்த அரிசி ஆலையை இயங்கி வருகின்றார்கள். எமது அன்புக்கு மதிப்புக்குரிய MIM நசீம் அவர்கள் இந்த அரிசி ஆலையை கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அவருடைய கண்காணிப்புகள் இயங்கி வருகின்றார்கள். குறிப்பாக எமது அன்புக்குரிய கல்முனை அமான வங்கி கிளையினுடைய முகாமையாளர் அவர்கள் சொல்லியிருந்தது போன்று அவர்கள் அந்த அரிசியை நாங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது, அதனை அவிக்கும் பொழுது, நெல்லை அவிக்கும் பொழுதோ அதனை உற்பத்தி செய்யும் பொழுது அவர்கள் அருகில் நின்று அதனை பார்த்து தரமான அரிசி வகைகளை மாத்திரம்தான் மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், சந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே இந்த அரிசியை தயாரித்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றுமே நாங்கள் அல்லாஹுவின் பார்வையில் இருக்கின்றவர்கள். எனவே அதனோடு அவன் பார்வையில் இருக்கின்ற நாங்கள் இந்த அரிசி, அதாவது மக்கள் சாப்பிடுகின்ற பிரதான இலங்கையிலே இருக்கின்ற பிரதான உணவாக இருக்கின்ற அரிசியை நாங்கள் தரமானதாகவும் மக்களுக்கு உபயோகிக்கக்கூடியதாகவும் ருசியாகவும் நாங்கள் வழங்க வேண்டும். நாங்கள் புத்தம் புதிதாக நாளுக்கு நாள் அதனை தயாரித்து வழங்க வேண்டும் என்ற அந்த நோக்கோடு தான் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது. எமது பிராந்தியத்திலே இதுக்கு முதல் நாங்கள்
பல இடங்களிலே இந்த அக்ரா ரைஸை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அவர்கள் மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ப, அவர்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப இன்றைய தினம் அவர்களுடைய அந்த சொந்த இடத்திலே இந்த அக்ரா ரைஸ் நிறுவனத்தினை திறந்து வைத்திருக்கின்றார்கள். என்றுமே இந்த நிறுவனம் இன்று முதல் திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய அனுபவம் என்பது 30 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது. எனவே இந்த நிறுவனத்திலே வந்து நீங்கள் இந்த ரைஸ் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக அன்பான கவனிப்பு அரவணைப்போடு அவர்கள் வரவழைத்து உங்களுக்கு அரிசி வகையிலே தர இருக்கின்றார். எதிர்காலத்திலே இன்னும் பல சேவைகளையும் இந்த நிறுவனத்திலிருந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நிறுவனத்திலே வந்து வருகை தந்து இந்த நிறுவனத்தோடு இணைந்து இந்த நிகழ்வினை ஆரம்பித்து கிராத்தோடு ஆரம்பித்து வைத்து தந்த எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கல்முனை மசூது சபூர் பள்ளிவாசுடைய பேசிமாம் ஷேக் A.M. ஹுசைன் தப்லிக் அவர்களுக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது சகோதரர்கள் தனவந்தவர்கள் இருக்கின்றார்கள். வர்த்தக பிரமுகர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல இந்த நிறுவனத்துடைய உரிமையாளராக இருக்கின்ற எம்.என். அகனம் அவர்கள் அவருடைய நண்பர்கள் கூட்டமே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே அவர்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அவருக்கு கை கொடுத்து நாங்கள் இந்த நிறுவனத்திலே ஒரு உச்சத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கோடு இவர்கள் வருகை தந்து இந்த நிறுவன திறப்பு விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த நிறுவனத்தினை தலைமையேற்று நடாத்தி இந்த நிறுவன திறப்பு விழாவிலே கலந்து கொண்ட எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உரிமையாளர் நசீம் அவர்களுடைய தகப்பனார் இப்ராஹிம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய அன்பு மகனார் நிந்தோர் மண்ணிலே அதுபோல மாவடிப்பள்ளி மண்ணிலே இந்த அரிசி ஆலை இயங்கி வந்தாலும் கூட அவருடைய அந்த மகன் இப்பொழுது இந்த அரிசி ஆலை இயக்க வேண்டும் என்று அந்த நல்ல நோக்கிலே திறந்து வைத்திருக்கின்றார். இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? எல்லாத்தையும் நல்ல நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக தான் அவர் இருக்கிறார். இந்த மகனும் அப்படித்தான், மூத்தவரும் அப்படித்தான், அவரோட மகனும் அப்படித்தான். நல்லாண்டு எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கு. நல்ல மக்கள்கிட்ட அந்த அரிசி வியாபாரத்தில் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அந்த நம்பிக்கையில எங்களுக்கு நல்ல பறக்கத்து அல்லாத உதவியை கொண்டு நடக்கும் என்று நல்ல நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக இந்த அரிசியை பொறுத்தவரையில் அக்ரா ரைஸ் அந்த நாமம் என்பது எல்லோராலும் பரிச்சயமான ஒரு நாமமாக இருக்கிறது. இந்த நாமத்தை பெறுவதற்கு பல முயற்சிகளை எடுத்திருப்பார்கள். இந்த முயற்சிகளின் பின்னால் இருந்தவர் என்ற வகையில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய மகனுக்கு நான் அதிகமாக புத்திமதிகள் சொல்லி கொடுத்து என்றால் உண்மையாக எதையும் செய்யணும். எந்த விதமான கனப்படமோ எந்த விதமான மற்றவர்களுடைய நாம பொறாமப்பட்டு செய்கிறதோ இல்லை. அந்த வகையில அவருக்கு அல்லாஹ் அவர் மில்லில் ஒரு கேபியா இருந்து ஒரு தனியாக ஒரு மில்ல இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு வழக்கத்தை கொடுத்து அல்லாஹ் எல்லாத்தையும் உதவி பண்ணினான். அதுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி மற்ற அவருக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய மகனுடைய மகன் பேரன் அவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரை என்ன? உண்மையாக நின்று கொள்ளணும். அடுத்தது மற்றவர்களை போல நாமளும் பிரிச்சா எல்லாம் செய்யணும் மட்டும் எண்ணப்படா. அல்லாஹ் நாடினது நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட உண்மையாக நம்முடைய வியாபாரத்தை நேர்மையாக செய்து முடித்தா அது இன்னும் மேலும் மேலும் பறக்கத்தாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. அவருக்கும் அதே எண்ணம் இருக்கிறது. அவரும் ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக தான் வளர்ந்திருக்கார். அவர் ஆரையும் குறை சொல்லியோ ஆரையும் செத்து சொல்லியோ அவர் செய்யறதுக்கு எல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நல்ல முறையாக அவர் அந்த வியாபாரத்தை செய்வார். அவருக்கு உதவியாக மத்தாக்கள் இருப்பார். இதுதான் என்னுடைய இது. மேலும் மேலும் அல்லாஹ் நாடியது அவங்களுக்கு கொடுப்பான். நிச்சயமாக மூத்தவர்களுடைய அந்த துவா பரக்கத் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கின்றவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? அன்புக்குரிய தம்பிமார்கள் இருக்கிறார்கள். எனக்கு மூத்தாக்களும் ஒரு செயல இருப்பாங்க. எல்லாரும் என்ன நன்கு அறிந்தவர்கள். இங்க இருக்கிற மில்லு முதலாளிமாரும் சரி, மற்ற கடை முதலாளிமாரும் சரி, மற்ற தொழில் செய்கிறவர்களும் சரி, என்ன இந்த கிழக்கு மாநிலத்தில் மட்டுமில்லை, இலங்கையில் எல்லா இடத்துலையும் எனக்கு போற ஊர்களில் எல்லாம் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி நான் நடந்து கொள்கிறேன். அவர்களும் இங்க இருக்கிற முதலாளிமார்கள், மில்லி முதலாளிமார்கள், மற்ற முதலாளிமார்கள் எல்லாரும் என்ன மறைக்கார் டிரைவர் என்றீங்கன்னா எல்லாரும் என்னை மிகவும் கண்ணியமாக தான் நடத்துவாங்க.
அவங்க மற்ற போல டிரைவர் தானே அப்படி என்று சொல்லி இன்னும் தள்ளி வச்ச காலம் தான் இல்லை. குறிப்பாக சொன்னால் ஒரு சில மில்லி முதலாளிமார்கள் இன்னும் அவங்கள ஒரு முதலாளிமாரி தான் என்ன மதிப்பாங்க. அப்படித்தான் நான் பழகிக்கிறேன் எல்லாரோட. டிரைவர் என்ற போர்வையில எல்லாரும் என்னோட முதலாளி என்ற அந்தஸ்து தருவாங்க. அப்படியான ஒரு நம்பிக்கைக்கு நான் நடந்திருக்கேன் அவங்கள்ட்ட. போராண்டுவில்லை எல்லா புகழும் அல்லாவுக்கு. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நல்லா வைக்கணும். வந்த எனது சகோதரர்கள் முதலாளிமார்கள், மின் முதலாளிமார்கள், கடை முதலாளிமார்கள், ஏனைய நண்பர்கள், மேலும் இந்த பஜாரில் உள்ள அனைத்து முதலாளிமாருக்கும் நான் மிகவும் அன்பான சலாம் கூறி, அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் நல்ல பறக்கத்தையும் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கணும். எந்த விதமான இதுவும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் என்ற பிரார்த்தனையை செய்கிறோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் இறைவன் வழங்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இவ்வளவு வருடங்களுக்கு மேலாக அனுபவத்தினை கொண்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் மக்களின் வேண்டுகோளுக்கு இடங்க கல்முனை மாநகர் மண்ணிலே கல்முனை மெஹதீன் ஜும்மா பெரிய வாசலுக்கு அருகாமையிலே சயான் சிவிஸ்டனுக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனத்திலே அக்ரா ரைஸ் 5 கிலோ 10 கிலோ 25 கிலோ என்று பெற்றுக்கொள்ளலாம். அக்ரா ஒயிட் ரைஸ் அதுபோல் அக்ரா ரெட் ரைஸ் போன்ற ரைஸ்களையும் அதனோடு இணைந்ததாக நாங்கள் ரோஸ் புரோக்கன் ரைஸ் வகைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்ற அமுல் கோல்ட் ரைஸ் அதுபோல் அரளிய ரைஸ் அதனோடு இணைந்ததாக தாஜ்மஹால் ரைஸ் போன்ற வகையிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கல்மண் நீக்கப்பட்ட குத்தரிசி வகைகளை இங்கே பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் கல்முனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற அக்ரா ரைஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் வருகின்றால் நீங்கள் ரைஸ் வகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக எமது மண்ணிலே நிந்தவூர் அதுபோல மாவடிப்பள்ளி மண்ணிலே இயங்கி வருகின்ற அக்ரா ரைஸ் அரிசி ஆலை நிறுவனத்துடைய ஒரு அங்கமாக இன்றைய தினத்திலே கல்முனை மண்ணிலே கல்முனை பிரதான வீதி கல்முனை மெஹதீன் ஜும்மா பெரிய வாசலுக்கு அருகாமையிலே சயான் ஸ்வீட் சென்டருக்கு முன்பாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அக்ரா ரைஸ் நிறுவனம் இப்பொழுது இன்று முதல் எமது பிராந்தியத்தில் உள்ள மக்களுக்காக மொத்தமாகவும் சில்லறையாகவும் இந்த அரிசி வகைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எமது புரோக்கன் ரைஸ் ஒயிட், புரோக்கன் ரைஸ் ரெட், ஒயிட் ரோஸ் போன்ற அரிசி வகைகளை அக்ரா ரைஸ் நிறுவனத்திலே பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, பாஸ்மதி ரைஸ் அமுல், அதுபோல பொன்னி ரைஸ், தாஜ்மஹால், கீரி சம்பா அரளிய போன்ற அரிசி வகைகளையும் இங்கே மொத்தமாகவும் சில்லறையாகவும் மிக மிக குறைந்த விலையிலே பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அக்ரா ரைஸ் நிறுவனம் 5 கிலோ 10 கிலோ 25 கிலோ போன்ற அளவுகளிலே நீங்கள் உங்கள் கையில் இருக்கும் காசுக்கேற்ப இந்த அரிசி வகைகளை பெற்றுக் கொள்ளலாம். நாவுக்கு ருசியான அரிசி வகையிலே கல்மண் நீக்கப்பட்ட கைக்குத்து அரிசி போன்று இருக்கின்ற அரிசி வகைகளை இங்கே பெற்றுக்கொள்ள நீங்கள் கல்முனை பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த அக்ரா ரைஸ் நிறுவனத்தினை நாடிக்கொள்ளலாம். இந்த அக்ரா ரைஸ் அரிசி ஆலையினுடைய உரிமையாளராக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் MIM நசீம் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கின்ற எமது அன்புக்குரிய சகோதரர் MN அகனம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய அந்த கனிவான உபசரிப்போடு இந்த நீங்கள் அரிசி வகைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அதுபோல இதனுடைய தொலைபேசி இலக்கங்களை மீண்டும் ஒரு முறை தந்து இதனை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கின்றோம். 077 06 99 029 076 067 5813 077 28 52 574 என்ற இலக்கத்தினூடாகவும் நீங்கள் அழைத்து அரிசி வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். வெளிநாடுகள் இருக்கின்றவர்களும் இந்த அரிசி வகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். நிறைய எமது ஏராளமான எமது மண்ணிலே இருக்கின்ற எமது அன்பான சகோதரர்கள் வெளிநாடுகளுக்கு இந்த அரிசி வகைகளை கொண்டு சமைத்து ருசித்திருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த அரிசி வகைகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக நாங்கள் தயாராகின்றோம். குறிப்பாக இந்த 25 கிலோ அரிசி பேக் இருக்கிறது. அதுபோல 10 கிலோ 5 கிலோ போன்ற வகைகளே இந்த அரிசி வகையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அக்ரா ரைஸ் என்ற நாமம் இப்பொழுது மாத்திரமல்ல, கடந்த 20 வருடங்களுக்கு மேலாகவே எமது பிராந்தியத்தில் மாத்திரமல்ல இலங்கையில் முழுவதும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நாமமாக இந்த அக்ரா ரைஸ் நிறுவனம் இருக்கிறது. ஏனைய நிறுவனங்களிலே இந்த அக்ரா ரைஸ் இருந்தாலும் கூட எமது அன்பான உறவுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இந்த நிறுவனத்தினை இப்பொழுது திறந்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த நிறுவனத்தினை திறந்து வைத்ததில் எமது மக்கள் பெருகும் சந்தோஷப்படுவார்கள் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக அனைத்து அளவுகளிலும் நீங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் நீங்கள் உங்களது கையில் இருக்கின்ற அந்த காசுக்கு ஏற்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இருக்கின்றது இந்த ரோஸ் புரோக்கன் ரைஸ். இது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாமமாக இருக்கிறது. அக்ரா ரைஸ் நிறுவனத்துடைய ரைஸாக இது அமைந்திருக்கிறது. அதுபோல ரெட் ரைஸ் இருக்கிறது, புரோக்கன் ரெட் ரைஸ் அக்ரா ரைஸ் நிறுவனத்தில். அதனோடு இணைந்ததாக புரோக்கன் ரைஸ் ஒயிட் இருக்கிறது. இவ்வாறான அக்ரா ரைஸ் வகையிலே பெற்றுக்கொள்வதோடு நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதுபோல அரளிய கீரி சம்பா அதனோடு இணைந்து பாஸ்மதி அமுல் ரைஸ் பொன்னி ரைஸ் போன்ற வகையிலும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த செய்தியோடு நாங்களும் இந்த நிறுவன சிறப்பு விழா சிறப்பு நிகழ்விலிருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். மற்றொரு நிகழ்விலே நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த நிறுவன சிறப்பு விழாவிலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த கல்முனை அமானா வங்கி கிளையினுடைய முகாமையாளர் SHM சமீம் அவர்களுக்கும் இந்த நிறுவன சிறப்பு விழாவிலே தலைமையாக கலந்து சிறப்பித்த எமது அன்புக்கு மதிப்புக்கும் MAM நசீம் அவர்களுடைய தகப்பனார் MLM இப்ராஹிம் அவர்களுக்கும் அதுபோல SL சுலைமாலம்பி அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தோடு இணைந்திருந்த எமது அன்பான உறவுகளுக்கும் நாங்கள் வர்த்தக பிரமுகர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த நிறுவனத்துடைய உரிமையாளராக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் MN அகனம் அவர்களுக்கும் அவர்களுடைய அன்பு நண்பர்கள் குலாமுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும், இந்த பிராந்தியத்திலே சிறந்த அரிசி வகைகளை வழங்கி சிறந்த நாமத்தை பெற வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இந்த நிறுவன சிறப்பு விழா சிறப்பு நிகழ்வோடு இணைந்திருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். தாருசபா முகநூல் தொலைக்காட்சியிலே இந்த நிறுவன சிறப்பு விழா சிறப்பு நிகழ்வினை வழங்குவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக அமைந்திருந்த எமது தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்டித்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் AR சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காத்ரி ஆலிம் அவர்களுக்கும் பின்னால் இருந்து தொழில்நுட்பம் வழங்கிய எமது அன்புக்குரிய சகோதரர் ஃபர்சாத் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.